ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நான் விரும்புவதை கேட்பதையெல்லாம் தேவன் தருகிறார். அதனால் அவரில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொன்னால் அது நம்பிக்கை கிடையாது, அது சுயநலம். உன்னதமான தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவார். அவரை மீறி எதுவுமே என் வாழ்வில் நடக்காது என்று நம்பி அவரிடத்தில் என்னை தருவதே உண்மையான நம்பிக்கை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் நம்பிக்கை அப்படி ஒன்றாக இருந்தது. 3 வாலிபர்களும், நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம், அக்னியிலிருந்து தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அப்படி அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் சிலைக்கு அடிபணிய மாட்டோம் என்றனர். இதுதான் தேவன் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. நமது வாழ்வு, சூழ்நிலை, விருப்பம் எல்லாவற்றையும் கடந்து தேவன் நன்மையானதையே செய்வார் என்றதான உறுதி நமக்கு வேண்டும். நம்பிக்கை என்பது நம்மில் உருவாகி நம் மூலமாக பிறருக்குள் கடத்தப்பட வேண்டியது ஆகும். இன்றைய வாலிப சமுதாயம் நம்பிக்கை இழந்து காணப்படுவது துக்கத்துக்குரிய விஷயமாகும். நமது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே தேவ நம்பிக்கையை விதைத்திட வேண்டும். கர்த்தரின் வேதமும் ஜபமும் முக்கியமானவை என நமது பிள்ளைகளுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்திட வேண்டும். இதற்கு முன்மாதிரியாக பெற்றவர்களாகிய நாமும் வாழ வேண்டும். இதை இப்போதே செய்ய தவறினால் இனி எப்போதும் நாம் செய்திட சந்தர்ப்பம் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் போனால் திரும்பி வராது. எனவே கிருபையின் நாட்களை உதாசீனப்படுத்தாது இருப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்களும் தேவரீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்று உம்மிடம் முழு நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க கிருபைதாரும். ஆண்டவரே, புதிய வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை நாளில் குடும்பமாக கர்த்தரின் ஆலயத்தில் வந்து ஒருமித்து கூடி புதிய தீர்மானங்களை எடுத்து கிறிஸ்துவுக்குள் ஒளி வீசும் தீபங்களாக அவருடைய சாட்சியாக வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, நாங்கள் சிருஷ்டிகரை நினைக்கவும் உம்முடைய வழிகளில் நடக்கவும் கிருபை செய்தார். எல்லா காவலோடும் நாங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளவும் உதவி செய்யும். எந்த ஒரு பாவத்துக்கும் நாங்கள் அடிமையாகி போகாதபடி தீய வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி ரட்சித்துக் கொள்ளும்படி வேண்டுகிறோம். எங்கள் நண்பர்களை ஆசீர்வதி. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்வில் உமக்கென்று ஜீவிக்கவும் சாட்சியாக வாழவும் கிருபை செய்யும். கர்த்தாவே, வேலை மற்றும் படிப்பு நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு தூர இடங்களில் தனியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தவறான நட்புகளில் சிக்கிவிடாதபடியும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கரைதிரையற்ற வாழ்க்கை வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள் காணப்படுகிற பகை, விரோதம், கோபம், சண்டை, பிரிவினைகள் முற்றிலும் நீங்கவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கர்த்தராலே மீண்டும் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். கள்ள உபதேசம் பெருகி இருக்கிற இக்கடைசி நாட்களில் விசுவாச குடும்பங்களில் குடும்ப ஜெபம் தவறாது காணப்படவும் வேதத்தை வாசித்து தியானித்து கள்ள உபதேசங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும் தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிப்பவருக்காகவும் பணி நிரந்தரத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காகவும் பார்த்து வந்த வேலையை இழந்தவர்களுடைய இழப்பு சரிக்கேற்றப்படவும் நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேசித்தனத்துக்கும் மது பழக்கத்துக்கும் புகைப்பிடிக்கும் மற்றும் போதை பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டோரை கர்த்தர் படுகொலியிலிருந்து மீட்டு ரட்சிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அனைத்து திருச்சபைகளுக்காகவும் தேவ செய்தியை பிரசங்கிப்பவர்கள் நல்ல ஆயத்தத்தோடு செய்தி அளிப்பதற்காகவும் ஆராதனையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் நாமம் உயர்த்தப்படவும் சமாதானமும் சந்தோஷமும் அனைவர் உள்ளங்களை நிறைத்திடவும் தேவ ஆவியானவர் கிருபை செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிக்கும் மிஷனரிகளை தேவன் தமது கரங்களில் எடுத்து உபயோகப்படுத்தும் அவர்களை பாதுகாத்து தேவைகளை சந்திக்கவும் இதுவரை சந்திக்கப்படாத மக்கள் இயேசு அண்டை வரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே உலகம் தரக்கூடாத சமாதானத்தால் அவர்கள் உள்ளங்களை நிரப்பிடவும் அனுதினம் தேவையான பொருளாதார நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் அனைத்து குடும்பங்களுக்கும் தந்து வழிநடத்த வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற சகோதரிகள் வாழ்வில் சஞ்சலம் சந்தோஷமாக மாறவும் கடன் பாரத்துக்குள் மூழ்கி கொண்டிருப்பவர்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவத்தை தந்தளவும் சுகவீனமாகி வியாதி படுக்கையில் உள்ளவர்களை தேவனுடைய அற்புத வல்லமையினால் பூர்ண சுகமாக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்ல திட்டங்களிலும்
பாரபட்சமின்றி நீதியாய் நேர்மையாய் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் உள்ள குற்றம் குறை மன்னியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.